தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 102 நாணுடைமை. குறள் எண் 1016. நான்வேலி கொள்ளாது மன்னோவி அஞ்ஞாலம் பேணலர் மேலாயவர். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், நாணம் என்கிற வேலியின் காவல் இல்லாமல் வீணே இப்பரந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை மேலான குணமுடையோர் விரும்பி ஏற்க மாட்டார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், நாம் செய்த தவறான செயலை நினைத்து வெட்கப்படாமல் இருந்தால் உலகில் நல்ல குணத்தோடு வாழ்பவர்கள் நம்மை விரும்ப மாட்டார்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.